எல்லாம் உங்களுடையது. வாசிச்சிருக்கீங்களா? எல்லாம் ஒருத்தர் ரெண்ட கேட்குறாரு, அது எப்படியா? இதனால தான் எனக்கு இந்த அப்போஸ்தலன் அவரை மட்டும் கட் பண்ணி விட்டா பைபிளில் இருந்து உருப்பிடுவோம் நம்ம. ஏன்னா ஏசு அருமையாக போதிக்கிறாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அது கொஞ்சம் பல பிரசங்கள்லாம் பிரமாதமாக இருக்குது. இவர் தான் குழப்பவாதி. இவரால் தான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் பிரச்சனை போட்டு குழப்பி விட்டார். இவர் ஒரு பரிசேயர். இந்த பரிசேய தாட்ஸ் எல்லாம் இது உள்ளே கொண்டாந்துட்டார். அதனால தான் கிறிஸ்தவமே இன்னைக்கு குழம்பு போயிருக்குன்னு சொல்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். உண்மையாது கிடையவே கிடையாது. அது சொல்கிறார், எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பாருங்கள். எல்லாம் உங்களுடையதுன்றார். அது எப்படி எல்லாம் என்ன இருக்கிறதெல்லாம் நம்மளுடையதா? நான் சொன்ன பிப்ளிக்கலாக திங்க் பண்ணுங்கய்யா. வேத வசனத்தின்படி யோசிங்க. மனுஷனுக்காக எல்லாத்தையும் உண்டாக்குனார். உண்டாக்கும் போது எப்படி பண்ணார்? தான் முதல் 2 அதிகாரம் வழங்காத இது. சிலர் ஸ்டார்டிங்கே என்ன பண்ணுறது, 2ஆம் வருகை கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கிறது. வெளிப்படுத்தல் இப்போ கடைசியிலேருந்து வர்றது. அந்த வெள்ளை குதிரை இன்றைக்கி சொல்கிறாரு, நாளைக்கு கருப்பு குதிரையை சொல்கிறாரு. அப்போ குதிரைலாம் தெரியுது, இதுதான் தெரிய மாட்டேங்குது. 666 என்னன்னு தெரியுது, எப்போ வர்றாரு ஏசு, இந்த கணக்கெல்லாம் போட தெரியுது. ஆனால் இங்கே என்ன சொல்ல வருதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் உங்களுடையதுன்றார். இது எப்படி உண்மையாகும்? எப்படி உண்மையாகும்னா, எல்லாத்தையும் மனுஷனுக்காக உண்டாக்கினார், மனுஷனுடைய கையில் கொடுத்தார், எல்லாத்தையும் ஆண்டுகொள்னு சொன்னார். சங்கீதக்காரன் 8ஆம் சங்கீதத்தை சொல்லுகிறான், எல்லாத்தையும் அவனுடைய பாதபடிக்கு கீழாக்கினார். எல்லாத்தையும் அவனுக்கு சப்ஜெக்ட் பண்ணார். எவ்ரிதிங் இஸ் இன் சப்ஜெக்ஷன் டு மேன். எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதன் மேலே ஆளுகை உள்ளவனா மனுஷன் தான். அப்போ எல்லாம் மனுஷனுடையதா? அன்றைக்கி ஒரே ஒரு மனுஷன் தான் இருந்தான். இதை அவர் செய்தப்போ ஆதாம்னு ஒரு மனுஷனை உண்டாக்கி அவன்கிட்ட கொடுத்தாரு. அப்போ எல்லாம் ஆதாமுடையதா? இருக்கீங்களா? எல்லாம் ஆதாமுடையதா இல்லையா? ஆதாமுடையது தானே. வெறும் ஆதாமுக்காக கொடுத்தாரு. இது ஆதாம் மூலமாக உண்டாகிற சந்ததி தான் நம்ம தாத்தா தான். அவன் மூலமாக உண்டாத சந்ததி. அவன்கிட்ட கொடுத்ததெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்தது. அப்போ அது எல்லா மக்களுக்கும் சொந்தமானது. இந்த பூமியும் வானமும் பூமியும் இதில் உள்ள எல்லாம் சிருஷ்டிப்பு அனைத்துமே தேவனே அவருடைய சிங்காசனத்தின் தவிர மீதி எல்லாம் மனுஷனுக்காக, அவனுடைய பிரயோஜனத்துக்காக, நன்மைக்காக, அவனுடைய தேவையை சந்திக்க முடியாது உண்டாக்கப்பட்டது. அவனுடைய பாதத்துக்கு உட்படுத்தப்பட்டது, கீழ்ப்படுத்தப்பட்டது, அவன் அனுபவிக்க பயன்படுத்தி கொள்ளபடியாக உண்டாக்கப்பட்டது. எல்லாம் மனுஷனுடையது. அப்போ இதைத்தான் இழந்து போனான் பாவத்தின் மூலமாக. பிசாசுன்ட்டு தாராவாத்துட்டான். அவன் உலகத்தின் அதிபதியாகி எல்லாம் என்னுடையதுன்னு ஆண்டவர்கிட்டே சொல்கிறான். அவன் மலை உச்சியில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுக்கிட்டு, இது எல்லாம் என்னுடையது, என்ன விழுந்து காலில் விழுந்து நீ வணங்கிட்டீன்னா எல்லாத்தையும் உனக்கு தந்துடுறான்றான். இயேசு உடனே இல்லை உன்னுடையது கிடையாதுன்னு சொல்லலை. ஏன்னா அவனுடையது